வணக்கம் மக்களே, நம்ம சோ ஒரே கேள்வி ஒரே பதில். இன்னைக்கு நம்ம கூட இணையவன் இருக்காரு. அவர்கிட்ட ஒரே கேள்வி கேட்க போறோம், அவர் ஒரே பதில் சொல்ல போறாரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நம்ம இந்தியாவை பத்தி பேசும்போது பொதுவாகவே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஆட்சியில இந்தியா உண்மையிலே ஒரு மதசார்பற்ற நாடா இருக்கா? இந்தியா இப்போதல்ல எப்போதும் மதசார்பற்ற நாடாக தான் இருந்திருக்குது. இந்த இயல்பாவே இந்திய துணைக்கண்டம், இந்தியாங்கிறது முதன்மையா ஒரு பெரிய நாடு சொல்ல முடியாது. சின்ன வயசுல பாடப்புத்தகம் படிச்சிருப்பேன், இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட், இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு இங்க இருக்க பன்முக கூறுகளை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்க பல மொழி பேசுகிற மக்கள், பல மதத்தை சார்ந்திருப்பவர்கள், பல கலை பண்பாடு மொழி இப்படி ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு, அதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறோம். ஏன்னா பன்முகத்தன்மை இருந்தாலும் ஒருமைப்பாட்டை இங்க பேணி காக்கிறோம். இந்த ஒருமைப்பாட்டுக்கு பன்முகத்தன்மை தேவையா இருக்குது. அந்த தேவையின் அடிப்படை தான் உருவாகுது. அப்படி எல்லாம் ஒருங்கிணைந்து உருவானதுதான் இந்தியாங்கிற இந்த நாடு. இது நீங்க வரலாறு நெடுகளை நல்லாவே பார்க்கலாம். அந்த வகையில இந்தியாங்கிறது செகுலர் கண்ட்ரி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் நமக்கு உறுதிப்படுத்துது, அரசியலமைப்பு உறுதிப்படுத்துது. மக்கள்கிட்ட அது வலுவா இருந்தது, இருக்குது, நம்பிக்கை அளவுல இருக்குது. இன்றைய சூழல்ல இந்த நம்பிக்கைகள் தகர்க்கும் அளவுக்கு தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியும் அதன் அமைப்பு முறையும் அதன் செயல் தந்திரமும் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட நாடுங்கிறதுல மாறி ஒருமுகைத்தன்மை சொன்னா மோனோபாலி அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. டைவர்சிட்டில இருந்து மோனோபாலிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. அந்த வகையில இங்க இருக்கிற பெரும்பான்மை மதம், பொதுவா நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னா யாரு சிறுபான்மையோ அவங்க உரிமை கேட்டு போராடுவான். எனக்கு இதுக்கு தண்ணி கிடைக்கல, சாலை கிடைக்கல, ரோடு கிடைக்கல, எனக்கு சிக்கலா இருக்கு. பெரும்பான்மையை பார்த்து எனக்கு பயமா இருக்குன்னு சிறுபான்மை சொல்லணும். இதுதான் உலக இயல்பு. இந்தியாவில இப்ப இருக்க சூழல் என்னாகுன்னா, பெரும்பான்மையா இருக்கவர்களை அச்சப்பட வைக்கிற அளவுக்கு இங்க பரப்புரை நடக்குது. அவர்களுடைய மூளைச்சலவை செய்து நீங்கள் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செய்கை உருவாரு. இந்த செய்கை இதற்கு முன் எங்க நடந்ததுன்னா ஹிட்லரோட ஆட்சியில் நடந்து, ஹிட்லர் ஜெர்மனி ஆளும்பொழுது அவர் உருவாக்குறாரு. இங்க இருக்க ஜெர்மன்கள்லாம் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. இத்தனைக்கும் ஜெர்மன்ல ஜெர்மானியர்கள் மெஜாரிட்டி, அவங்க பெரும்பான்மை இருக்கவங்க. அந்த மெஜாரிட்டில ஆபத்துல இருக்கு. உங்க பெரும்பான்மைக்கு ரொம்ப சிக்கலா இருக்கிறது அந்த யூதர்கள் தான். பாரு உனக்கு குழாயில தண்ணி வரலையா, அதை யூதம் தான் காரணம். இதை பாரு உனக்கு விலைவாசி ஏறிடுச்சு, அதுக்கு யூதம் தான் காரணம். இந்த பாரு இங்க விளக்கு எரியலையே, அதுக்கு யூதம் தான் காரணம். இந்த பாரு நீ வரி அதிகமாக யூதம் தான் காரணம். அத்தனை பட்சம் அரசின் கையாளாகத்தனம், அரசோட தீய நோக்கம் எல்லாத்தையும் செயல்படுறதுக்கு அவங்க யார காரணமா காட்டினாங்கன்னா யூதர்கள் தான் காரணம். இன்னும் சொன்னா கொசு கடிச்சா கூட யூதர் தான் காரணங்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு. அவங்கதான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நிம்மதி போனது அவங்களால தான்ட்டு எல்லா பிரச்சனையும் யூதர்கள் மேல திணிச்சு, யூதர்ங்கிற அந்த அங்க இருந்த மைனாரிட்டி இனத்தின் மேல மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஜெர்மானிய இனத்திற்கு வன்மத்தை வர வைத்து, அந்த வன்மத்தை செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு குழுவாக அவர் வைத்து இந்த ரகசியப்படையை செயல்படுத்தி அங்கங்க வேணும்னே கலவரத்தை உண்டு பண்ணாங்க. அவங்க மேல கலவரம் உண்டு பண்ணி அழித்தலுக்கு ஈடுபட்டு அதை ஒரு பொது மனோபாவமாக காட்டினார்கள். அப்படி நடந்ததான முழுமையா நடக்கிறதுக்கு முன்னாடி பொது மனமும் உருவாக்கி அதுக்கு ஊடகம் மிக துணை போச்சு. இந்த துணை போனது மூலம் சிறுபான்மையா இருந்த யூத இனம் அடித்து கொல்லப்பட்ட பொழுது பெரும்பான்மையினை கைகட்டி வேடிக்கை பார்த்ததோடு அதில் ஆவலாக ஈடுபட்டக்கூடிய ஒரு தீய மனநிலை, அது மனித மனநிலைன்னு சொல்ல முடியாது, மனித மனத்தின் பிறலுன்னு சொல்லணும் அந்த போக்க. அதனாலதான் அந்த போக்க என்னங்கிறோம் பாசிசம் நம்ம பேரிடுறோம். இந்த பாசிசங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான கூறு. இந்த வகையில தான் ஹிட்லர் அவருடைய தொடக்கத்தை என்ன பண்ணாரு, ஒரு மெஜாரிட்டி செக்ஷனை ஆபத்தில் இருக்கிற மாதிரி காட்டி மைனாரிட்டியை அழித்துளிச்சாரு. அதேதான் தற்போது இந்தியாவில சூழல் பார்க்கலாம். மைனாரிட்டியா இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை, சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களை இங்க இருக்க பெரும்பான்மை மதத்துக்கு எதிரானவர்களாக காட்டி, இங்க எந்த சிக்கல் வந்தாலும் சரி அது எல்லாம் இவங்களால தான் ஒரு போக்க காட்டிட்டு அரசு தன்னோட கையாளாகத்தனத்தை மறைத்து விட்டு சிறுபான்மை மேல பழிய போட்டு தப்பிச்சுக்க பாக்குது. அதுக்கு அது செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் உள்ளடி வேலைன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க பொதுத்துறைகளை தனியார் மயமா மாத்துறது, இங்க இருக்க அரசு வேலைகளை குறைச்சது, வேலைகள்ல திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, அப்புறம் இயற்கை வள பங்கீடு, இப்படி இருக்கிற எல்லா சிக்கல்களையும் இல்ல இந்த கார்பரேட்டுக்கு உதவி செய்யறது, இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்க ஒரு போர்வை தான் என்னன்னா சிறுபான்மை தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் நமக்கு எதிரியானவர்கள், பெரும்பான்மை நலத்தை பாதிக்கிறது சிறுபான்மை தான் ஒரு மோசமான ஹிட்லர் கையாண்டு அதே மாடலை இங்க கையாண்டு பாக்குறாங்க. அதனால இன்றைய அளவுல நம்ம இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுங்கிற அரசியலமைப்பு சட்ட வரிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவோட ஜனநாயகத்தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஆபத்து ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கிறது பாசிச கூறுகள் தான். நேரடியாக ஹிட்லர் செஞ்சது இங்கேயும் பொருத்தி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஹிட்லர் சொல்றாரு ஜெர்மானியர்களுக்கு மீதியெல்லாம் வெளியே போங்க, இங்கே அதான் சொல்றாங்க இந்தியா இந்துக்களுக்கு மீதியெல்லாம் வெளியே போங்கிற சொல்லாடுதான். இன்னும் சொல்ல போனா ஆளுகிற உரிமை எங்களுக்கு, வாழுகிற உரிமை தான் உங்களுக்கு, நாங்க சொல்ற மாதிரி நீங்க வாழணும். சிறுபான்மையினர்கள் பெரும்பாலுடைய அனைத்து அபிலாசைகளையும் அனைத்து நோக்கங்களையும் அனைத்து எண்ணங்களையும் பூர்த்தி செய்வர்களாக இருக்க வேணுங்கிறது இது ஒரு மெஜாரிட்டியன் மனநிலை நம்ம சொல்லலாம். என்ன ஒரு ஆண்டான் அடிமை தலை மாதிரி, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், இருந்தா நீ எனக்கு அடிமையா இருப்போம், உனக்கு சோறு போடுவேன், இடம் கொடுப்பேன், இல்லைன்னா உன வெளியேற்றிருங்கிற மாதிரி நடக்குது. இதுதான் ஹிட்லரும் பண்ணாரு.
அதே போல ஜெர்மானிய மொழி மட்டும் தான் தகுதி வாய்ந்த, மீதி எதுவும் தகுதி இல்லை, மீதி எல்லா மொழியும் ஒழிக்கப்படும் என்ற மாதிரி இங்க பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதம் ஹிந்தி இது மட்டும் தான் முதன்மையானது, மீதி எல்லாரும் ஹிந்தியை கத்துக்கணும், ஹிந்தி மட்டும் தான் நம்ம ஒருங்கிணைக்கிட்டு ஒரு போலி பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை திசை திருப்பது. அங்க இருக்க மாதிரி ஒரு மதம் ஒரே நாடுங்கிறது இங்கேயும் வலியுறுத்துற மாதிரி தான் இப்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக இன்னைக்கு இங்க செக்குலரிசம்ங்கிற வார்த்தை மிகப்பெரிய கேள்விக்குறியில் தொங்கி நிற்கிறது. அந்த கேள்விக்குறியை உடைத்து மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டிய இடத்துல தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் இருக்கு. இதில் எதிர்கட்சிகளும் பங்குண்டு. எப்படி ஹிட்லர் ஆட்சியில் எதிர்கட்சிகள் அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்களோ அதே போல இங்க இருக்கு எதிர்கட்சி தீவிரமாக இந்த கள செயல்பாட்டுக்கு எதிராக செயல்பட வேண்டிய எதிர்கட்சிகள் மௌனம் காக்கிறார்கள். இல்லைன்னா அடையாள போராட்டத்தோட கலைஞ்சு போயிடறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தேர்தலில் போயிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினா மதச்சார்பினை மறுபடியும் வந்துடணும். அப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. தேர்தல் மட்டும் இல்ல, கலை பண்பாடு கலாச்சார ஒட்டுமொத்தமாக மாற்றத்தை கொண்டு வரும்போதுதான் மதச்சார்பின்மை மீண்டும் இங்கு வலுப்பெறும். அந்த வலுப்பெறுவதற்கு அனைத்து ஜனநாயகத்துக்கு ஒன்று கூடி போராட வேண்டிய கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சமீபத்துல ஒரு புதிய நாடாளுமன்றம் கட்டப்படுது. இந்த நாடாளுமன்றம் கட்டணும்னு அங்க இருந்த எம்பிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தோட பிரதிகள் 2 பிரதி தராங்க. ஒரு பிரதி பழையது, ஒரு பிரதி புதியது. இந்த பழைய பிரதி புதியது என்னன்னா சில வார்த்தைகள் பழைய பிரதியில இருக்காது. இதெல்லாம் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தை கொண்டு வராங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீக்கிட்டு என்னன்னா சகோதரத்தை பத்தி பேசுறது, இல்ல இந்தியா ஒரு சோசியலிச நாடுன்னு ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் நீக்கின பிரதி இந்த ஏன்னு கேட்டா இல்ல 2 பிரதி இருக்கட்டுங்கிறாங்க. நான் என்ன புது வீடு கட்டணும் பழைய வீட்டு வச்சு அவங்க கையில என்ன பண்ண போறாங்க அளவுக்கு இது ஒரு சிம்பாட்டிக்னு சொல்லலாம். ஒரு அடையாள குறியீடா என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க இனிமே செக்குலரிசம் இருக்காது, சோசியலிசங்கிற வார்த்தைங்க தேவை இருக்காது, இது இந்துக்களுக்கான நாடுங்கிற நிறுவனத்துக்கான வேலையை தான் கொண்டு வராங்க. பல நாடுகள்ல இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளாகட்டும் இல்ல அரேபிய நாடுகள்ல மதம் சார்ந்த அரசு தான் நடக்குது. ஏன்னா ஏன் அங்கெல்லாம் மதம் சார்ந்த அரசை ஒத்துக்கிறீங்க, இந்தியால ஏன் ஒத்துக்கலனா மீண்டும் முதல் இடத்துக்கு தான் வர வேண்டும். இந்தியா முழுமையான ஒரு நாடு அல்ல. இங்கு ஒரு நாட்டுக்கான அனைத்து குறுகளும் இருந்தாலும் இங்கு இது ஒரு சப்கான்டினென்ட், இது துணைக்கண்டம் அப்படிங்கிற அளவுல முழுமையா ஒரே ஒரு ஒருமை வார்த்தை ஏற்றுக்கொள்ள இடத்துல மக்கள் கிடையாது. அதனாலதான் பன்மை வார்த்தை வலியுறுத்துகிற செக்குலரிசம் மதசார்பினைங்கிறதையும் நாம் இங்க கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால மேற்குலக நாடுகளையோ இல்ல இஸ்லாமிய நாடுகளையோ நம்ம கை காட்டி அங்கனா இருக்குது அவனா ஒத்துக்கோ என்னையே ஒத்துக்க மாட்டேன் கேள்வி வைக்க முடியாது. இன்னும் கூடுதலா இவங்க சொல்லுகிற இந்து மதம் அப்படிங்கிறது அடிப்படையாகவே மனிதர்களுக்குள்ள வேறுபாடை புகுத்துது. நீங்க இந்த கோயிலுக்கு போக கூடாது, இதுக்கு போகலாம் அப்படின்னு பல வேறுபாடுகள் இருக்குது. அது தகுதி நிலையிலையும் படிப்புல எல்லா இடத்துலயும் இந்த வேறுபாடு என்ன வேறுபாடு இல்லை, அது தீண்டாமை அந்த கொடுமையை தொடர்றதுனால அந்த மதத்தை எப்படி நம்ம பொது மதமா ஏற்றுக்க முடியும்? இங்க இந்துக்கள்ங்கிறது இருக்கிற அந்த செக்டுக்குள்ளாரியே அந்த மத கூறுகளுக்குள்ளேயே ஒரு ஒருமைப்பாடு இல்லை. அதுல எடுத்த உடனே பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது இதை எப்படி ஒரு பொதுவான மதம் வைக்க முடியும்? ஆனா மற்ற மதங்கள் நீங்க கண்டுவரும் பொழுது நீங்க சொல்ற மேற்கத்திய நாடுகள் இல்ல இஸ்லாமிய நாடுகள்ல நடைபெறுகிற இந்த கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய அரசு மதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு நடைமுறை, அனைவரும் சமங்கிறது அவங்க பின்பற்றுறாங்க. அங்க வேறுபாடுங்கிறது தீண்டாமையே கிடையாது. அங்க பாகுபாடு இருக்கு, வேறுபாடு கிடையாது. இங்க பாகுபாடுங்கிறது தீண்டாமையே நீடிக்குதுங்கிறப்ப இது எப்படி ஒரு பொதுவான இடத்துக்கு வர முடியும்? இந்தியா எப்படி மதம் உள்ள ஒரு நாடாக மாற முடியும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காரணங்களாம் முன்வைத்துதான் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுன்ட்டு சுதந்திரம் பெற்ற இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் போது டாக்டர் அம்பேத்கர் தெளிவா வரையறுத்துறாரு. அவருடைய வரையுறையை ஏன்னா செக்குலரிசம் வார்த்தை சேர்க்கறது முடியும் மிகப்பெரிய வாத பிரதிவாதம் நடந்திருக்கு வரலாற்றுல. இந்த வாத பிரதிவாதங்கள்ல அனைத்து தரப்பு வைத்த கேள்விகளுக்கு அறிவியல் முறையில் முற்போக்கு சிந்தனையோடு அளித்த பதில் திருப்தியுற்ற அந்த கற்றறிந்த சமூகத்தின ஒத்துக்கொண்ட வார்த்தை தான் இந்த செக்குலரிசம். அது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு எதிர்வினையாக செக்குலரிசம் எதிர்வினையாக ஆளும் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கும் இந்த வேலைகளை மக்கள் ஒன்று கூடிதான் முறியெடுக்க முடியும். அதுதான் மக்கள் ஜனநாயகத்தின் பதிலாக இருக்க முடியும்.